இரும்பு இருக்கே, இரும்பு அது ரொம்ப வலிமையானது. அந்த இரும்பை சாதாரணமாலாம் நம்ம என்ன பண்ண முடியாது, அழிச்சிட முடியாது. இந்த இரும்பை நீங்க எவ்வளோ அடிச்சாலும், எவ்வளோ வளைச்சாலும், எவ்வளோ போட்டு நீங்க என்ன பண்ணாலும் அது சீக்கிரமாலாம் அழியாது. ஆனா அந்த இரும்புக்கிட்டே இருக்க அந்த துருவால அந்த இரும்பை சீக்கிரமா அழிச்சிட முடியும். அதே மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராங் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா போல்டாக இருப்பாங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க, எல்லா முடிவையும் கரெக்டாக எடுப்பாங்க. அந்த ஸ்ட்ராங் பர்சன் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்லேயோ இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளத்துலேயோ அவங்க மன உளைச்சல் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த பர்சன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த பர்சனும் என்ன பண்ணிடுவாங்க, டவுன் ஆயிடுவாங்க. அந்த இரும்புக்கிட்ட இருக்க அந்த துரு எப்படி அழிக்குதோ அதே மாதிரி தான் அந்த ஸ்ட்ராங் பர்சனை அவங்க கிட்ட இருக்க மன உளைச்சல் கண்டிப்பாக அவங்கள அழிச்சிரும். இரும்பு துருப்பிடிக்காத வரைக்கும் தான் இரும்புக்கு பாதுகாப்பு. அதே மாதிரி தான் மனுஷனுக்கு மன உளைச்சல் வராத வரைக்கும் மனுஷன் பாதுகாப்பாக இருப்பான். மன உளைச்சல் வந்துட்டு அப்படின்னாலே அவன் மனுஷனே கிடையாது. மனுஷனுக்கு மன உளைச்சல் வந்துடுச்சு அப்படின்னா அது மனுஷன் கிடையாது, ஒரு மனநோயாளி. மைண்டில் வச்சுக்கோங்க. நாம் எப்பயுமே மன உளைச்சல் அடையக்கூடாது. இந்த மன உளைச்சல் அப்படின்றது நாம் நம்மளையே வருத்திக்கிறது தான். இந்த மன உளைச்சல் நாமளே நம்ம ஏற்படுத்திக்கிறது தான் இந்த மன உளைச்சல். அவங்க இப்படி நம்மளை பேசிட்டாங்க, அவங்க எப்படி நம்மளை இப்படிலாம் பேசலாம், அவங்க நம்மளை தப்பாக பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க பேசுறதை நினச்சி நீங்கள் மன உளைச்சல் அடைஞ்சிருவீங்க. ஸோ நீங்கள் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களை பற்றி உங்களுக்கும் உங்களை சேர்ந்தவங்களுக்கும் தெரிஞ்சால் போதும். நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டு நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ மற்றவங்க எதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்கன்னு நினச்சி நீங்கள் உங்கள் மைண்டை, அதாவது நீங்கள் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி உங்களுடைய லைஃப்பை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. அவங்க இப்படி சொன்னால் அவங்க சொல்லிட்டு போட்டோம், அது அவங்களுடைய வேலை. இப்படிலாம் மற்றவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசுறது தான் அவங்களுடைய வேலையே. அதனால் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் காதில் வாங்காமல் உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் சூப்பராக அமையும். மைண்ட் இட்.